மேடைகளை வீட்டிற்கும் ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள், நம் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் இல்லை என்பதை நன்குணர்ந்து நம் பள்ளி மாணவர்களின் கல்வியினை மேம்படுத்த அக்கறை கொண்ட பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் அவர்களை வருக என அன்போடு வரவேற்கிறேன். தலைவர், முன்னாள் பேரவை தலைவர், முன்னாள் மாணவர் பேரவை தலைவர் சிவகுமார் ஐயா அவர்களையும், அவரோடு சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மகேந்திரன் ஐயா அவர்களையும் வருக. மேலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அத்தனை பேருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வார்த்தைகளை சொல்லுகிறேன். எத்தனையோ விழாக்கள் நடக்கிறது பள்ளியில். அதில் சிறப்பாக சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வாய்ப்பை கொடுத்து நேசித்தேன். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 10வது 12வது வகுப்பு மாணவர்கள் வெகு விரைவிலே தேர்வு செய்திருக்கின்றீர்கள். அந்த தேர்வுடைய முடிவை கேட்கின்ற பொழுது இதே மகிழ்ச்சி காணப்பட வேண்டும். நீங்கள் பங்கு கொண்ட அத்தனை பேரும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் பங்கு கொண்ட எழுதக்கூடிய அத்தனை மாணவர்களும் நம்முடைய ஈரோடு மாவட்டத்திலேயே சிறந்த பள்ளி என்று பெயர் எடுப்பதற்கு நீங்கள் தான் காரணம். நான் அதை முழுமனதோடு நான் அதை நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த பேரும் அந்த தேர்வுக்கு ஆயத்தப்படுத்துங்கள். இன்னொரு காரியம், அநேகரை நான் பார்க்கின்றேன், எப்பொழுதும் இதற்கு நாம் அநேகர்கள் அடிமையாக இருக்கிறோம். தயவு செய்து இந்த செல்லெல்லாம் நீங்கள் நிறுத்திடுங்க. அதோடு வேணும்தான் தேவையான பொழுது பெற்றுக்கொள்வோம், அதற்கு அடிமையாக வேண்டாம். உங்களுடைய நேரங்களை வீணாக்காதீர்கள். கிடைக்கக்கூடிய நேரம் மிக குறைவான நேரம். நன்றாக படிக்க வேணும். எல்லா களியாட்டும் எல்லாம் வேணும் தான். ஆனாலும் படிப்பிலே கவனமாக இருந்து நீங்கள் படித்து சிறந்த முறையில் வெற்றி பெற்று இந்த பள்ளிக்கு பேரும் புகழும் வாங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அநேகமாக ஒரு 67 ஆண்டில் தான் இந்த பள்ளிக்கு 100க்கு 100 வாழ்ந்து அதே பேரும் புகழும் இன்றைக்கு நிலைத்து நிற்கின்றது. காரணம் உங்கள் போன்ற மாணவர்கள் தான். ஆக மறுபடியுமாக நான் உங்களை பார்க்கின்ற பொழுது இந்த பள்ளி 100க்கு 100 என்ற நிலையை கேட்கின்ற பொழுதுதான் நமக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சி. ஆக இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும், இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மரியாதைக்குரிய ஐயா, எங்களுடைய ஓவியாசிரியர் சொன்ன மாதிரி